தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதாவது நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நம்ம தினமும் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் வீடியோக்கள் போட்டுகிட்டே தான் இருக்கோம். அதில் நம்ம நிறைய விமர்சனங்களையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்ம தமிழ் தேசியங்கிற ஒரு குறிப்பிட்ட இதுக்காண்டி அதை சார்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை திராவிடர்களும் ஆரியத்தை ஆதரிக்கிறவங்களும் அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு எதிராகவும் நிறைய ஆபாச வார்த்தைகள்லையும் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இருந்தும் நம்ம ஏன் இதில் பேசிக்கிட்டே இருக்கோம்? ஏன்னா தமிழ் தேசியங்கிறது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. தமிழ் தேசியம் தான் நம்ம தமிழர்கள் காக்கக்கூடிய ஒரு அரணா நின்று செயல்படக்கூடிய ஒன்று. அதனாலதான் நம்ம தொடர்ந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து பேசிக்கிட்டே தான் இருக்கும். அது மூலியமா நம்ம விமர்சனங்களையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு சிலர் நீ இந்த தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா பேசுற, ஒரு கட்சிக்கு ஆதரவா பேசுற, உங்க கட்சியில கடைசி வரைக்கும் ஜெயிக்காது, நாங்க தான் இனிமேல எங்களோட ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி என்னை விமர்சனம் பண்ணது, என்னை கலாய்க்கிறதும் உண்டு. நான் அதெல்லாம் தோண்டு போகவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு கொள்கையோட இருக்கோம். தமிழ் தேசியங்கிறது உயரிய சித்தாந்தத்தோட உயர கொள்கையோட தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும், அப்பதான் தமிழர்களோட வழி அவனுக்கு புரியுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு பெரிய சிந்தனைகளோட அந்த களத்தில் நிற்கிறோம். அதனால நம்ம இதுல தோண்டு போறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. ஏன்னா கொள்கை இல்லாதவங்க இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர் இப்போ இத்தனை வருஷமா அரசியல் பண்ணாரா, நான் தான் மக்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் இதுவும் சொல்லிட்டு அந்த கொள்கையை ஈர்ப்பு கொண்டு அவர் அரசியல் பயணப்பட்டனால இந்த அரசியல் இவர் நல்லபடியா பண்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் அவர் பின்னாடி போய் வாக்கு போட்டாங்களா? எதுவுமே கிடையாது. இப்ப நாளைக்கே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை எம்எல்ஏவா கேண்டிடேட்டை நிப்பாட்டுறான்னு இந்த முட்டா மக்கள் அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஓட்டு போடுவாங்க, நிச்சயமா ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நான் ஒரு யூடியூப்ல ஒரு போல் வச்சிருந்தாங்க, அதுல பாக்குறேன். அதுல ஐயா சகாயம் ஐஏஎஸ் இருக்காரு, அப்புறம் ஏற்கனவே தாவேக சார்பா திருச்சி கிழக்குக்கான போல் இது. ஐயா சகாயம் ஐஏஎஸ் இருக்காரு, ஏற்கனவே தாவேக சார்பா திருச்சி கிழக்குல என்ன விஜய்க்கு பதிலாக வேற ஒருத்தர் தாவேக்காவோட முக்கியமான ஆள் நினைக்க திருச்சியில அவர் இருக்காரு. அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கேல உள்ள ஆட்கள் இருக்காங்க. இப்போ இந்த நாள்ல ஒண்ணு சூஸ் பண்ணிருக்கணும். இதுல சீமானை தவிர்த்துருவாங்க. ஏன்னா அவரை அவர் ஒரு தனி சித்தாந்தம் தானே. ஏன்னா இவங்களும் திராவிடர்கள், அவர் தமிழர், அதனால அவரை தவிர்த்துருவாங்க. அது பிரச்சனை இல்லை, தவிர்க்கட்டும், அதான் கரெக்ட். ஏன்னா அவர் தமிழர், அவர் தவிர்க்கட்டும். இப்ப இந்த 4 பேர்ல யாராட்டும் ஒரு ஆளை சூஸ் பண்ணணும் கரெக்டா. அதுல எல்லாரும் கமெண்ட்ல போய் ராகவா லாரன்ஸ் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு இது என்ன புரியலன்னா, ராகவா லாரன்ஸுக்கு என்ன அரசியல் தெரியும்? அவர் இவ்வளவு நாள் என்ன அரசியல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இவ்வளவு மக்கள் அதுல அவரோட பேரந்த கமெண்ட்ல போடுறாங்க. இது அதாவது அரசியல் புரிதல் இல்லாத மக்கள், நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா நம்ம மக்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை. இருந்திருந்தாங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கடாம பண்ணியிருப்பாங்களா? தமிழ் தேசியங்கிறது ஒரு உயரிய சித்தாந்தம். அதை தோக்கடிச்சுட்டு சந்தோஷமா நாங்கள் விஜய் ஜெயிக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு வருந்துற நாள் கூடிய விரைவில் இப்பவே நடந்துகிட்டு தான் இருக்கு. அது கூடிய விரைவில் பெரிய லெவலில் நடக்கும். இப்போ என்னன்னா, அந்த லாகவரான்ஸ் அந்த நாய் என்ன பண்றான்னா, ஏன்னா அவனை நாயின்னு சொல்றேன்னா தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கே புரியும். அந்த நாய் என்ன சொல்றான், மக்களையும் ஒரு தெருநாயும் ஒப்பிட்டு பேசியிருக்கான் அந்த நாய். இந்த நாயோட வேலைகள் என்ன? அதாவது நான் ஒருத்தருக்கு உதவி செய்யணும், அது கேமரா இருந்தால் மட்டும் தான் செய்யணுமா? இல்லை நான் செய்யறதை எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிவிக்க வச்சுட்டு தான் அந்த உதவி செய்யணும்னு இருக்கா? என்னோட மன திருப்திக்காண்டி நான் அவருக்கு உதவி செய்யறேன். இல்லை அவர் ரொம்பவே வறுமையில இருக்காரு, அவருக்கு நம்ம உதவி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்னா கண்டிப்பா அவருக்கு உதவி பண்ணலாம். அது கண்டிப்பா கேமரா முன்னாடி எல்லாரும் தெரியப்படுத்தி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த நாய் தன்னோட எப்படி சொல்ல தற்பெருமைக்காகவும் தன்னோட புகழுக்காண்டியும் கேமரா வச்சு எல்லாம், அதாவது இப்போ ஒரு வீட்டுக்கு போறாரு மேம், தற்செயலா போறாரு, அங்க ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கு, உதவி செய்யறாரு. ஆனா கரெக்டா உள்ள ஒரு 2-3 ஆங்கிள் கேமரா இருக்கும். அது எப்படி இருக்குதாங்க? அப்போ எல்லாமே ப்ரீ பிளான்டு. நான் வருவேன், இந்த இடத்துல கேமரா ஆங்கிள் வச்சிருங்க, நான் காசு கொடுப்போம், அதை எல்லா இடத்துக்கும் பப்ளிசிட்டி பண்ணுங்கன்னு சொல்லி பப்ளிசிட்டி பைத்தியம் தான் இந்த ராகவா லாரன்ஸ். இவன் நம்மளை தெருநாய் கூட ஒப்பிட்டு பேசுறான். இதுக்கும் இந்த தாவேக்காயின்ஸ் முட்டு கொடுத்து அவனுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான மனநிலைன்னு பாருங்க முதல்ல. அந்த ராகவா லாரன்ஸ் நாய் மறுபடியும், ஏன்னா நம்ம நாயின்னு சொல்லும் போது அவனும் ஒரு மனிதன் தான், அப்ப அவனும் நாயா தான் இருக்க முடியும். நாயின்னு சொல்றது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாய் கூட நன்றி உள்ளதா இருக்கும். அதை கூட நம்ம ஒப்பிடும் போது நம்மளும் பரவாயில்ல, நம்ம நன்றி உள்ளன்னு சொல்லி அவன் ஒத்துக்கிறானே. இவனா ஒரு கீழ்த்தரமான ஆளு. இப்போ அந்த ஃபேமஸ் 10ன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு இன்னும் ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி ட்ரை பண்றான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாம இந்த கரண்ட் இஷ்யூ தமிழ்நாட்டுல பெரிய லெவல்ல இந்த கரண்ட் இஷ்யூ இப்ப நடந்துட்டு இருக்கு. கரண்ட் பல மாவட்டங்கள்ல பல மணி நேரம் கரண்ட் இல்லாம இந்த வெப்பநிலையில, இந்த வெப்ப காலத்துல மக்கள் ரொம்ப அவதிப்படுத்தாங்க. நம்மளாலே இப்ப நம்மள குழந்தைங்களாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கரண்ட் எல்லாம் குழந்தைங்களால இந்த வெயில எப்படி தாங்க முடியும்? முதியவர்களால எப்படி தாங்க முடியும்? ஒரு நோயாளி வீட்டுல வச்சிருக்கோம்னா அவங்களால எப்படி தாங்க முடியும்? ஒரு பாட்டி வேற, அவங்க சிகிச்சை முடிச்சுட்டு வீட்டுல செயற்கை சுவாசத்தாலதான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 6 மணி நேரம் கரண்ட் கட்டானால அந்த ஆக்சிஜன் கொடுக்க முடியாம அந்த பாட்டி இறந்துடுறாங்க.
இதுக்கு ஒரு நாய் எல்லாம் நாயாக தான் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா இதுக்கு ஒரு புது விதமா ஒருத்தன் பேசுறான். சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சேன். சோலார் பேனல்னு கூட அந்த தத்திக்கு தெரியல. சோலார் சிஸ்டம் ஒன்று கண்டுபிடிச்சாங்களா. அதுல வந்து இவருக்கு என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்க, இவனால கரண்டோட ஜாலியா இருந்தீங்களா, ஒரு 6 மாசம் கேள்வியே கேட்காதீங்க, எந்த இஷ்யூக்குமே கேள்வி கேட்காதீங்க, ஏன் கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிறான். ஏடா கேள்வி கேட்டாண்டா என்னோட உரிமையை என்னால பெற முடியும். கேள்வி கேட்காம நான் எதுவுமே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குப்பா, நான் அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை, அதை யார்ட்டையும் சொல்லவும் இல்லை, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு யாருக்கு தெரியும். இப்ப நான் எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கணும், ஆமா மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், அப்ப தாண்டா தெரிய வரும். மகேந்திரா மாஸ்டர் மகேந்திரன், அவரு மாஸ்டர் மகேந்திரன் என்னன்னா தான் வந்து ஒரு சிறந்த கருத்தை ஒரு புத்திசாலித்தனத்தை இந்த மக்கள்கிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்துல இப்படி வந்துக்கிட்டு, கரண்ட் இல்லைன்னா விடுங்க, நான் வந்து அப்படி சூரிய ஒளியிலேருந்து 2 ஒயரை வச்சு ஒரு மோட்டர் வச்சு ஒரு ஃபேன் சுற்றி ஜாலியாக பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அதுல வரையும் என் வீட்டில் கரண்ட் எடுத்துக்கோங்கிறான். ஒரு 6 மாசம் இந்த நாய் வீட்டில் கரண்ட் எடுத்து விட்டுட்டு இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமே. என்னடா உங்களுக்கு ஆச்சு, அதாவது நீங்க தலைக்கை முட்டு கொடுங்க, இது யாருமே வேண்டாங்களா, அதுக்குன்னே இப்படி ஒரு அதாவது குழந்தை கூட இந்த மாதிரி பேசுது, புரியுதா. இந்த சோலார் சிஸ்டம், இந்த சோலார் கரண்ட் விஷயத்தை பத்தி ஒரு குழந்தை கூட தெளிவா பேசுங்கிற, இந்த நான் இவன் பேசுற மாதிரி இல்லாம தெளிவா பேசும் இந்த குழந்தை கூட. அந்த மாதிரி மூளை இல்லாத எப்படி பேசுவோம்னா பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாஸ்டர் மகேந்திரங்க. அப்புறம் இந்த 6 மாத கால ஆட்சி, அதுல எங்களை எதுவும் கேட்காதீங்க, நாங்க எல்லாம் சரி பண்றதுக்கு 6 மாதம் ஆகும் அப்படிங்காங்க. அதனால பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து தினம் அவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிக்கிட்டே தான் இருக்காங்க, வாழ்க்கை இழந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட நேத்து கூட, ஏன்னா நம்ம நேத்து வீடியோ எடுத்திருப்போம், இன்னைக்கு அப்லோட் பண்றோம். நேத்து கூட கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயது குழந்தை, அப்புறம் சென்னையில ஒரு 1.5 வயது குழந்தை, இப்படின்னு நேற்று 5 இடத்துல குழந்தைகள் சிறார்கள் மட்டும் பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கு. எங்க போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ இந்த டிவிக்கு சார்ந்து பேசுற இன்ஃபுளுசர்ஸ், அதுக்கு ஆதரவாளர்கள்லாம் செருப்பு கழட்டி அடிக்கணும். எதை கேட்டாலும் 1 மாசம் தானே இருக்கு, டைம் கொடுங்க. ஏன் எங்க வீட்டு பெண் குழந்தைகளுக்கு அங்க அநியாயம் நடந்துட்டு இருக்குடா, டெய்லி தினம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. உங்க 6 மாசம் டைம் காண்டி 6 மாசம் பெண் பிள்ளைகளை விட்டுற முடியுமா? கிட்டு போங்க, பரவாயில்ல, 6 மாசம் தானே பாலியல் வன்கொடுமை இருக்கும், நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட முடியும். என்னடா மூளை இருக்கு உங்களுக்கு? மூளை இருக்கா இல்ல வேற எதுவும் இருக்கா உங்களுக்கு? நீங்க ஆதரவு கொடுங்கப்பா, வேண்டாம்னு சொல்லல. ஒரு தப்பு நடக்கும்போது இப்போ நம்ம ஒரு தலைவரை பின்பற்றுறோம், புரியுங்களா, அந்த தலைவர் பின்பற்றுவோம். அந்த தலைவர் தப்பு நடக்கும்போது நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும். அதுதான்டா உண்மையான அரசியல், அதுதான் உண்மையான மாண்பு. எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கணும்னு இருக்கக்கூடாது. இப்ப சீமானே தப்பு செய்யும்போது நான் எதிர்த்து கேள்வி கேட்பேன். ஏன்னா நான் தமிழ் தேசியத்தை தான் ஆதரிக்கிறேன். சீமானையும் இல்ல ஒரு தனிப்பட்ட மனிதரையும் நான் ஆதரிக்கல. தமிழ் தேசியங்கிற ஒரு சித்தாந்தத்தை சீமான் கொண்டு போறாரு. அவர் வந்து இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கொண்டு போறதுனால அவர் பின்னாடி ஆதரவா நிற்கிறேன். ஆனா அவர் தப்பு செய்யும் போது நான் அவருக்கு ஆதரவா நிற்க மாட்டேன். அவருக்கு எதிர்நிலையில், அவருக்கு உண்மையிலே தப்பு அவர் மேல இருந்துச்சுன்னா அவருக்கு எதிராக கேள்வி கேட்கிற முதல்ல நான் தான் இருப்பேன். அதனால ஒரு தலைவர் நீங்க ஃபாலோ பண்றீங்க, அது தப்பே இல்லை. ஆனா அந்த தலைவர் வந்து தப்பு பண்ணும்போது நீங்க தொடர்ந்து அவருக்கு ஆதரவா நிற்கும் போது அந்த தலைவருக்கு அது தப்புனே புரியாது. அதனால இந்த கேடு ஜென்மங்கள் நீங்க உங்களை புரிஞ்சுக்கோங்க. ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை உங்க தலைமைக்கு தெரியப்படுத்துங்க, அதை அடுத்த தடவை நடக்க விடாம பண்ணணும். ஏன்னா பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை பிரச்சனை இது, புரியுதா. தினம் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி எவ்வளவு பெண்கள் வாழ்க்கை இறந்துட்டு இருக்காங்க தெரியுமா. அந்த பச்சை குழந்தைலாம் என்னடா பண்ணுச்சு, அவங்களால என்ன, இப்ப நீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருவீங்க கேட்டா, நாங்க சட்ட ரீதியா கொண்டு போனா இங்க எதுவுமே நடக்காது. ஏன்னா சட்டம் அவ்வளோ ஓட்டைகளோட இருக்கு. நீங்க தனி சட்டம் நிறைவேற்றுங்க. சட்டம் அதாவது தூக்கு தண்டனையே அதிகபட்ச பெருங்குற்றம் பண்ணாதான் தூக்கு தண்டனை இருக்கு. நீங்க அப்படி பண்ணாதீங்க. ஒரு பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டான், அவன் தான் குற்றவாளி நிரூபணம் ஆச்சுன்னா அவனுக்கு மரண தண்டனைன்னு ஒரு தனி சட்டத்தை நிறைவேற்றி அதை நிறைவேற்றுங்க. அதுதான் அவங்க மக்கள் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது. அதை நிறைவேற்றுங்க. அப்பதான் மக்களுக்கு உங்க மீது நம்பிக்கை வரும். நீங்க வந்து ஒரு சிறந்த முதல்ங்கிற பேரை மக்கள் மனது, எங்க மனதில் நீங்க இடம்பெற முடியும். அதுதான் எங்களுக்கு வேணும். அதனாலதான் இந்த திமுக ஆட்சி அகற்றிட்டு உங்களுக்கு ஆட்சி கட்டில கொடுத்துருக்காங்க. அதனால முதலமைச்சர் நீங்க வந்து இதுக்கு ஒரு தனி சட்டம் நிறைவேற்றுங்க. பெண் பிள்ளைகளை தொட்டா உயிர் இருக்காது அப்படின்ற ஒரு நிலையை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாதான் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து தடுக்கப்படும். இன்னும் பல பிரச்சனைகளும் தமிழ்நாட்டில் உருவெடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நீங்க எப்படி எந்த மாதிரியான ஆட்சி பண்ண போறீங்கன்னு தெரியல. கேட்டா நாங்க 1 மாசம் தான் ஆச்சு, டைம் கொடுங்க, 6 மாசம் டைம். அதாவது நிர்வாக பிரச்சனைகளுக்கு 6 மாசம் கொடுக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா அங்க உள்ள ஊழல் அதிகாரிகள்லாம் திருத்தணும், இல்ல அவங்கள வேற இடத்துக்கு மாத்தில பணியை விட்டே தூக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிர்வாக பணிகளுக்கு அப்படி பண்ணலாம். மக்கள் உயிர் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மக்கள் வந்து மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் 6 மாசம் டைம்லாம் முடியாது ஐயா. உடனே தீர்வு கிடைச்சாதான் இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்த முடியும். இந்த பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் 6 மாசமும் முடியாது. ஏன்னா இத்தனை பிள்ளைகள் நம்ம இறக்க போறோம் தெரியல. அதனால உடனே அதுக்கான ஒரு தனி சட்டம் நிறைவேற்றிட்டீங்களா, ஒரு 2 பேர் அப்படி தனி சட்டத்தை நிறைவேற்றி 2 பேருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா 3வது ஒருத்தன் பெண் பிள்ளையை தொடர போகும்போது பயப்படுவான். இப்ப என்ன அதிகபட்சம் நடந்துருச்சு சொல்லுங்க, 3 மாசத்துல 6 மாசம் வெளியே வந்துடும், ஜாமீன்ல வெளியே வந்துடும்.
இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு கூட ரோட்டில் நடமாட முடியாது. ஏன்னா இப்போ பகல்லே கூட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க, தூக்கிட்டு போய். முன்னாடி ராத்திரி நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ பகல் நடக்குது. அடுத்து எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தால் தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணிடுவாங்க. அந்த நிலைமை தான் தமிழ்நாட்டு போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழணும்னா இந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தா தானே, மரணன் பெண்ணை தொட்ட மரணன்ற அந்த பயம் வந்தா தானே அவன் அடுத்த தடவை தொட மாட்டான். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் நாங்கள் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறோம், இந்த மாதிரியான தனி சட்டத்தை கொண்டு வாங்க. அப்பதான் இந்த பெண் பிள்ளைகளை வந்து நம்ம காப்பாற்றி நம்ம இப்போ என்ன பேசுகிறோம், பெண்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், பெண்களும் ஆண்களுக்கு சமந்தான், எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க இல்லை, ஈக்குவல் அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் கரெக்டு. அப்போ அவங்களுக்கு நம்மகிட்ட இருக்க மாதிரி சுதந்திரமா இருக்கணும்ல. அவங்க பயப்படுறாங்க, வெளியே போகிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த ஆண்களால் நம்மளுக்கு தான் கெட்ட பேரெல்லாம், அந்த ஆண்களால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயத்தை போக்குறது வேண்டி நம்மளோட கடமை, ஒரு ஆணா நம்மளோட கடமை அது. அதனால நீங்கள் இந்த தனி சட்டத்தை நிறைவேற்றுங்க. உங்களோட ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே தான் இருக்கோம். நிறைய தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்து. சும்மா ரீல்ஸ் அரசியலாவே உங்க கட்சியினர் வந்து அதை தான் முன்னெடுத்து எல்லாத்துக்கும் ரீல்ஸாக தான் போட்டுட்டு இருக்காங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ரீல்ஸ், ஒரு 10-15 ரீல்ஸ் மாஸ் சாங்கோட. இவர் அப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாரு. அதாவது நடந்த விஷயம் பண்றது சரி, அது ஒரு வீடியோ மக்கள் தெரியப்படுத்துறீங்க, ஓகே. நடக்காத விஷயத்தையும் ஒரு 10-15 ரீல்ஸை போட்டு அதோட ஃபேக்கா ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்களா? அதை ஏன்? உங்க ஆட்சி மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அந்த மாதிரி பொய்யான தகவலை பரப்புனாதான் நம்ம ஆட்சி நிலைக்குன்னு எதுவும் நம்பிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்க நல்லாட்சி கொடுங்க, மக்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதுக்கு தயாரா இருக்காங்க தமிழ்நாடு மக்கள். நீங்க வந்து திரை கட்சியில் வந்துட்டீங்க, அப்படி எப்படியோ வந்துட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க. எனக்கும் நீங்க தான் முதலமைச்சர், எதிர்கட்சிக்காரனுக்கும் நீங்க தான் முதலமைச்சர், பிஜேபி காரனுக்கும் நீங்க தான் முதலமைச்சர். அதனால நீங்க எங்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நாங்களே உங்களை கொண்டாடுவோம் தூக்கி வச்சு. இப்போ நான் வந்து நான் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன்னு நீங்க ஒரு நல்லாட்சி கொடுக்குறீங்கன்னா அவங்க உங்களை விமர்சிக்கிறாங்க. அவங்க எப்படி விமர்சி தான் ஆகணும், ஏன்னா நீங்க அவங்களுக்கு ஒரு எதிர்கட்சி மாதிரி நீங்க உங்களை விமர்சி தான் ஆகணும். ஆனா நீங்க நல்லாட்சி கொடுக்கும்போது நான் உங்களுக்கு ஆதரவா பேசுவேன், புரியுதா? மாற்று கட்சியா இருக்க நான் கூட உங்களுக்கு ஆதரவா பேசுவேன். உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட நான் வாக்குவாதம் பண்ண முடியும், என்னால விவாதம் பண்ண முடியும். அதனால நீங்க வந்து நல்லாட்சி கொடுங்க, அதை தான் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். இல்லை நாங்கள் வந்து இந்த ரீல்ஸ் அரசியலே தான் பண்ணோம்னா கூட சேர்ந்து நாங்களும் உங்களை போலன்னு பழக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கு. அதை பேசிக்கிட்டே அப்போ இப்போ நான் ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு ஆபத்து, நான் அந்த நம்பருக்கு டக்குன்னு கால் பண்ணுறேன், அது 1/4 மணி நேரம் பேசி முடிக்கக்குள்ளே என்னை தூக்கிட்டு போய் என்னன்னாலும் பண்ணிடுவான். அதெல்லாம் சரி பண்ணுங்க. இப்போ தான் அது வந்திருக்கு, அது வந்து புதுசாக வந்த இது, அதனால இவ்வளோ கிளிச் இருக்கு அப்படிலாம் எதுவுமே சொல்லுவேன். ஏன்னா இதை ஒரு அரசாங்கம் கொண்டு வருது. இப்போ நான் ஒரு தனி மனிதனோ இல்லை ஒரு கம்பெனியே கொண்டு வருதுன்னா இப்படி இருக்கலாம் சொல்லலாம். இது ஒரு அரசாங்கம் இந்த ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வருது, இந்த நம்பருக்கு கால் பண்ணால் உடனடியாக அந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒரு படம் இருக்கு, அவங்க வந்துருவாங்கன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு அரசு கொண்டு வரும்போது அது எவ்வளோ நேர்த்தியாக கொண்டு வந்துடும், எவ்வளோ நேர்த்தியாக செயல்படுத்தணும். அதை இவ்வளோ அதில் குளறுபடிகள் இருக்கு. அதெல்லாம் மாற்றுங்க, சீக்கிரம் சரி பண்ணுங்க. நம்ம பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாக்கிறது நம்ம ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை சொல்லி தான் முக்கியமாக ஆட்சிக்கே வந்தீங்க. எங்க ஆட்சியில் ஒரு பிள்ளைய கூட தொற்ற முடியாது, ஒரு பெண் பிள்ளைய கூட தொற்ற முடியாது நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. உங்க ஆட்சிக்கு வந்து பல பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு, இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கூட தொட முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வாங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் இன்னும் ஆட்களை சேருங்க, தப்பே இல்லை. மக்கள் எங்க வரிபடத்தை சம்பளம் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கிடைக்குன்னா தாராளமா சம்பளம் கொடுத்து ஆட்களை இன்னும் அதிகமா எடுங்க, தப்பே இல்லை. இந்த யாருமே எந்த குறையும் சொல்ல போறது இல்லை. அதெல்லாம் சிறப்பா செயல்படணும். அது சும்மா பேருக்குன்னு அதை வச்சுட்டு அது மூலியமா எந்த பாதுகாப்பு இல்லை, எந்த இதுவுமே இல்லை, பேருக்குன்னு ஒரு சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒன்று இருக்குன்னு வச்சிங்கன்னா அது முற்றிலுமா வேஸ்ட்டு, தவறு. எங்களோட வரிப்பணங்கள் வேஸ்ட்டாக போயிடும் சம்பளமா அவங்களுக்கு. அதனால நீங்கள் எவ்வளோ ஆட்கள் எடுங்க, ஆனால் அவங்களால எங்களுக்கு பிரோஜனம் இருக்கணும், எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கணும். தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசினா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ காமெடிஸ்லாம் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கு. தொடர்ந்து இந்த ரீல்ஸ் அமைச்சர்கள், ரீல்ஸ் எம்எல்ஏக்கள்னு தொடர்ந்து கதைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அதனால பேசணும்னா நிறைய பேசலாம். அதே மாதிரி முக்கியமாக கருத்து சுதந்திரங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டுக்கு ஒரு குடிமக்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கருத்து சுதந்திரத்தை யாராலையும் மறுக்க முடியாது, நம்ம தடுக்கவும் கூடாது. என்னோட கருத்தை நான் தைரியமா சொல்லணும், சொல்ல விடணும். நீங்க இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன், அது அந்த கருத்து வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தா அது கரெக்டா தப்பான்னு பார்த்து, தப்பா இருந்தா என் மேலே வழக்கு போட்டு உள்ள வைங்க. அதே சரியா இருக்கும்போது அவங்க மீது உள்ள குறைகள் நாங்கள் எடுத்து கூறும்போது இவனை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாரிதாஸ் அவரை வந்து நீங்க இது பண்ணீங்க. அந்த மாதிரி இந்த உங்க வன்மத்தையோ உங்க கோபத்தையோ இந்த மாதிரி வெளிப்படுத்தவே கூடாது. ஏன்னா கருத்து சுதந்திரங்கிறது இந்தியாவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. அவனோட கருத்தை தாராளமா எந்த இடத்துலனாலும் சொல்லலாம். அதை வந்து நீங்க நம்ம தடுக்கவே முடியாது, தடுக்கவும் கூடாது. அது மிகவும் எப்படி சொல்ல ஒரு இல்லீகலான ஒரு விஷயம், சட்ட விரோதமான ஒரு விஷயம், கருத்துரிமையை நசுக்கிறது. திமுக அதை பண்ணிட்டு இருந்துச்சு, தாவைக்காவும் அதை நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் அது பண்ணாதீங்க, ஏன்னா நீங்க தான் மாற்றுன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதனாலதான் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மக்கள் அரசியலையும் தமிழ்நாடு அரசியலையும் பார்ப்போம். தாவைக்கு என்னென்ன புது திட்டங்களையும் என்னென்ன இதெல்லாம் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். நன்றி.